இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை மீட்க நடவடிக்கை. யாழில் நடைபெற்ற பொது கட்டமைப்பின் முதலாவது சந்திப்பு. ரணிலின் வெற்றி உறுதி, ரவி கருணாநாயக்க நம்பிக்கை. 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தி தலைமறைவான சந்தேக நபர், நீதிமன்றம் வழங்கிய தண்டனை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் உட்பட 4 பேர் கைது. தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிகளும் 7 தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய பொதுக்கட்டமைப்பின் முதலாவது சந்திப்பு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று யாழ் வலம்புரி உணவகத்தில் காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 4 மணி வரை நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது, கட்சி சின்ன தெரிவு, நிதி முகாமைத்துவம் மற்றும் பரப்புரையை திட்டமிடுவது போன்றவற்றுக்கான உபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மியன்மாரில் சைபர் கிரைம் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மியன்மார் பிரதமருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். 4வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியன்மார் சென்றிருந்த வேளையில் மியன்மார் பிரதமர் மின் ஆங் லைங்கை அந்நாட்டு பிரதமர் அலுவலகத்தில் பாதுகாப்பு செயலாளர் சந்தித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறித்த இலங்கையர்களை மீட்பதற்கு உதவுமாறு பாதுகாப்பு செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பிரச்சினையினை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை இதன்போது மியன்மார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மியன்மாரில் தாய்லாந்து எல்லையில் அமைந்துள்ள சைபர் கிரிமினல் ஏரியா எனப்படுகின்ற சைபர் குற்றப்பிரதேசம் என அடையாளப்படுத்தப்படுகின்ற இடத்தில் இலங்கையின் 56 இளைஞர் யுவதிகள் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரதேசம் முழுமையாக பயங்கரவாத குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்காக இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் நுழைய முற்பட்ட வெளிநாட்டு பெண் உட்பட 4 பயணிகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 29,200 சிகரெட்டுகள் அடங்கிய 146 சிகரெட் பெட்டிகளை மறைத்து வைத்திருந்த 37 வயதுடைய சீன பெண் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொழும்பில் கிளப் ஒன்றில் பணிபுரியும் பெண் ஒருவரும் பானந்துறை பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடைய நபரும் மதுகம பிரதேசத்தில் வசிக்கும் 38 வயதுடைய சாரதி ஒருவரும் சட்டவிரோதமான முறையில் 39,000 சிகரெட்டுகள் அடங்கிய 195 அட்டைப்பெட்டி சிகரெட்டுகளை தமது பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்த போது சுங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 4வரும் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ரணிலால் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்று அவர் குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டியுள்ளார். எனவே எதிர்வரும் செப்டம்பர் 21 அன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றி நிச்சயம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யாராலும் ஏற்க முடியாத சவாலை ஏற்று செய்து காட்டியவர் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க. அப்படிப்பட்டவர் தேர்தலில் போட்டியிடுவாரா, தேர்தலை நடத்துவாரா என்று சிலர் கேட்டார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டவுடனேயே அவர் முதலாவது வேட்பாளராக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். சுயாதீன வேட்பாளராக பொது வேட்பாளராகவே அவர் போட்டியிடுகின்றார். திட்டமிட்ட திகதியில், அதாவது செப்டம்பர் 21 அன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதே ஜனாதிபதி ரணிலின் பிரதான நோக்கம். அவரால் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்று அவர் குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வென்று மிகுதி பிரச்சினைகளை அவர் தீர்த்து வைப்பார். இந்த பொருளாதார பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவர்தான் சரியானவர் என்று இப்போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் ரணிலுக்கு வாக்களிக்காதவர்கள் இந்த தேர்தலில் அவரை ஆதரிப்பதற்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலில் ரணிலின் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சியில் 15 வயதிற்குட்பட்ட சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தலைமறைவாக இருந்த சந்தேக நபருக்கு 13 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிளிநொச்சி பகுதியில் குறித்த சந்தேக நபர் 15 வயதிற்குட்பட்ட சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி நபர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு 13 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த குற்றவாளி தலைமறைவாகி இருந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அதை அடுத்து மேற்படி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.